தமிழ்நாட்டு மக்கள் விஜயையும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தையும் ஆதரிக்க தயாராகிவிட்டார்கள். நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக 1,24,053 வாக்கு பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது. பாமக பெற்ற வாக்குகள் 56,296. வாக்கு வித்தியாசம் 67,757. நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்து பெற்ற வாக்குகள் 10,602. அதிமுக தோல்விக்கு பயந்து போட்டியிடவே இல்லை. பாஜக கூட்டணி கட்சி என்று சொல்லி ஓடிவிட்டது. 67,757 வாக்கு வித்தியாசம் என்பது மக்கள் இன்னும் ஒரு தரமான திடமான தைரியமான நம்பிக்கையான எதிர்த்தரப்பு தலைவரை காணவில்லை என்பதை காட்டுகிறது. ஆளும் கட்சி மீது அதிருப்தி இருக்கிறது. எல்லா தரப்பு மக்களும் விமர்சிக்கிறார்கள். மோசமான ஆட்சி நடைபெறுகிறது. ஆனால் மக்கள் அதை வெளிப்படுத்த எதிரே நிற்கும் தலைவர்கள் யாரையும் நம்பவில்லை என்பது கண்கூடாக தெரிகிறது. அவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற உறுதியான தலைவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது. இன்றைய தலைவர்கள் யாரையும் நம்பாத மக்களின் அடுத்த வாய்ப்பாக விஜய் இருக்கலாம். மாநாடு கூட நடத்தாத கட்சியை எப்படி நம்புவார்கள் என்று கேள்வி எழும். பல 100 மாநாடுகள் நடத்தி பிரச்சாரம் செய்த கட்சிகளுக்கு இன்று என்ன முடிவு கிடைத்தது? மோசமான தோல்வி. வாக்குக்கு பணம் கொடுத்தார்கள். ஆளும் கட்சிதான் வெற்றி பெறும் என்பது சாக்கு. திமுகவிடம் பணம் இருக்கிறது. அப்போ அடுத்த 50 ஆண்டுகள் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்று அறிவித்து விடலாமா? மற்றவர்கள் கட்சியை கலைத்து விடுவோமா? பணம் ஒரு காரணம்தான். ஆனால் அது மட்டுமே காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 2009 திமுக திருமங்கலம் ஃபார்முலாவை அரங்கேற்றியது. பணத்தை வாரி வழங்கி வெற்றி பெற்றது. ஆனால் அடுத்து வந்த 2011 தேர்தலில் திமுக பணம் கொடுத்தும் படுதோல்வியை அடைந்து பாதாளத்திற்கு சென்றது. 2021 தேர்தலில் அதிமுக பணம் கொடுக்காமலா இருந்தது? கொடுத்தது. ஆனாலும் அதிமுக தோல்வி அடைந்தது. பணத்தை தாண்டிய வெவ்வேறு காரணங்கள் அரசியலில் இருக்கிறது. இந்த ஒரு இடைத்தேர்தலை மட்டும் வைத்து சொல்லவில்லை. 2019 தொடங்கி எல்லா தேர்தலிலும் திமுகவே வெற்றி. எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்று உறுதியான தலைவர் எதிர்காலத்தில் இல்லை. அதுவே காரணம். மக்கள் விஜய் போன்ற ஈர்ப்பு இருக்கிற புதிய நம்பிக்கையை, மாற்றத்தை கொடுக்கும் தலைவர்களை எதிர்பார்க்கிறார்கள். 2026 மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தமிழக வெற்றி கழக மாநாடு விரைவில் நடைபெறும். விஜய் நகரம், மாநகரம், கிராமங்கள் தோறும் சென்று மக்களை சந்திப்பார். மாற்றத்தை ஏற்படுத்துவார். மக்களின் நம்பிக்கையை பெற்று விஜய் 2026 விஸ்வரூபம் எடுப்பார்.